அனைத்துலக எம்ஜிஆர் பொதுநல சங்கம் மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் திரைப்பட திறனாய்வு சங்கம் இணைந்து கொண்டாடிய ஐம்பெரும் விழா கடந்த 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமையன்று சென்னை தீநகர் சர் பி.டி. தியாகராயர் அரங்கில் நடைபெற்றது. இதில் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் பல படங்களில் கதாநாயகியாக நடித்த நடிகை லதா, முன்னாள் மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். போட்டோ கொஞ்சம் தாய் சொல்லி ஒத்துழைப்பு போடுங்க. ஆமா இல்ல லைன் ஆளுங்க தள்ளி யாரை எடுக்க அதை எடுத்துக்கிறேன் தெரியுமா எல்லாம் கொடுங்க கொடுங்க ஆன் பண்ணி கொடுங்க. சீக்கிரம் பாலமுருகன் பாரு பாருங்க திருப்பி யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி வராங்களா அப்படி சார் முன்ன அந்த அங்க ஹாய் அனைவருக்கும் வணக்கம். PS பேசுகிறப்ப எங்கே போயிருந்ததுன்னா சக்தி தியாகராஜா இருக்கும். என் தலைவனுடைய பொன்விழா சொல்றது என்னென்ன படம்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடத்தும் அனைத்துலக எம்ஜிஆர் திரைப்பட திருநாள் சங்கம் நடத்தும் 50வது பொன்விழா. இது இவருங்க நேற்று இன்று நாளை ரீமேக் பிரித்து வாழ வேண்டும். இந்த 3 படத்துக்கு தான் இந்த பொன்விழா இருக்கிறாங்க. இது பொன்விழா சொல்றதோட மகாநாடு சொல்லணும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா தலைவர் பக்தர் இன்னுக்கு அவரை முழு மூச்சாக கடவுளாக மதிக்கிறாங்க. அவர் எந்த ரசிகரும் கிடையாது, மக்கள் திலகம் கிடையாது, பக்தரா நினைச்சு இதெல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க மலர் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. மலரை வாங்கிக்கிறாங்க. நம்முடைய தலைவரோடு இணைந்து நடித்து இன்றைக்கு நடித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா பாத்திரங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கின்ற கலையரசி திருமதி லதா அவர்களே, அருமை சகோதரர் லியாக்கத் அலிகான் அவர்களே, நம்முடைய காவல்துறை அதிகாரி வரதராஜன் அவர்களே, ஆகவேதான் புரட்சித் தலைவர் தனக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த அண்ணாவை கடைசி வரையில் மறக்காமல் அவர் பெயரில் இயக்கத்தை தந்தார். புரட்சித் தலைவருடைய கருத்தை தயவு செய்து நீங்க இதை கேளுங்க. நான் இன்னொரு விஷயத்தை
அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டிவனம்லேருந்து வரேன். என்னுடைய பேர் டாக்டர் பூங்கோதை. நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். தனியார் கல்லூரியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய தந்தை அப்பா மாதிரி மிகப்பெரிய புரட்சித் தலைவருடைய ரசிகர். அவரும் என் தந்தையினுடைய அறிவுரைகளை கேட்டு கேட்டு புரட்சித் தலைவரை பற்றி அவருடைய வரலாறை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புரட்சித் தலைவருடைய மிகப்பெரிய ரசிகையில பக்தையா இருக்கிறேன். இன்னைக்கும் என் குழந்தைகளுக்கு புரட்சித் தலைவர் பாடல்களை போட்டு அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, என்னுடைய மாணவர்களுக்கும் இறுதியிலடங்க என்னுடைய மாணவர்கள் நான் ஒரு 7-8 வருஷமா இந்த சேவையில இருக்கேன், ஆசிரியர் பணியில இருக்கேன். என்னுடைய மாணவர்களுக்கும் புரட்சித் தலைவருடைய பாடல்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லிதான் நான் நிறைய கருத்துக்களை சொல்லி அவங்களுடைய ஒழுக்கத்துக்கு வழிகாட்டிட்டு இருக்கோம். இன்றைய தலைமுறைக்கு இந்த மாதிரியான ஒரு தலைவரும் ஒரு நடிகரும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்கு. எங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறையினருக்கும் இப்பவும் புரட்சித் தலைவர் ஒருத்தரை மட்டும்தான் வழிகாட்டியாக நாங்கள் காட்டிட்டு இருக்கோம். தேங்க்யூ.
புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க, புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, ஓங்குக, வளர்க, வாழ்க.